ஒரு காலத்தில் அரசர்கள் மட்டுமே பயன்படுத்தி வந்த இந்த கருப்பு கவுனி அரிசியை வச்சு ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி செய்யலாமா? இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு கருப்பு கவுனி அரிசியை முதல் நாள் நைட்டே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை ஓவர் நைட் நல்லா ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அரிசி ஊற வைக்கும் போதே கொஞ்சமாக ஒரு கப்பு அரிசி எடுத்திங்கன்னா அரை கப் அளவுக்கு தட்டைப்பயிறு அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரிசி ஊற வைக்கும் போதே இந்த தட்டைப்பயிரையும் கழுவிட்டு ஊற வச்சுருங்க. இப்போ இதை ரெண்டையும் ஓவர் நைட்டு நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கோம். இப்போ இதை ஒரு குக்கரில் நம்ம எடுத்து வச்ச அரிசியும் அந்த தட்டைப்பயிரையும் சேர்த்துருங்க. ஒரு கப்பு அரிசி எடுத்திங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 3லேருந்து 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த அரிசிக்கு கொஞ்சமாக இது ஸ்வீட் செய்யறதுனால கொஞ்சமாக உப்பு இருந்ததுன்னா டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 7லேருந்து 8 விசில் விட்டுருங்க. ப்ரெஷர் போகிற வரையும் வெயிட் பண்ணுங்கள். இந்த அரிசி நல்லா குழஞ்சு நல்லா குலைவாக வெந்து வரணும். அது வரைக்கும் நல்லா வேக விடுங்க. இது வேக பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் குக்கரை மூடி ஒரு 2 விசிலாவது விட்டு எடுத்துக்கோங்க. ஆனால் அரிசி நல்லா குழஞ்சி வெந்திருக்கணும். அதுதான் இதோட பக்குவம். நல்லா இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வெந்ததுக்கப்புறமா நான் இது கூட நல்ல துருவின தேங்காய் ஒரு அரை கப் அளவுக்கு இதோட சேர்த்துக்கிறேன். இதுக்கு இனிப்புக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் நான் சர்க்கரை இதோட ஆட் பண்ணுறேன். நீங்கள் வெள்ளை சர்க்கரை வேண்டாம், நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணுறீங்கன்னா அது உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி இதில் நாட்டு சர்க்கரை சேர்த்து கூட செஞ்சுக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் இதோட சேர்த்துருங்க. இப்போ இந்த சூட்டோட நல்லா இந்த சர்க்கரையும் இந்த தேங்காய் நெய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நல்லா சுட சுட சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான கருப்பு கவுனி அரிசியை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட்டு ரெடி ஆயிடுச்சு. இது எங்கள் பாட்டியோட ரெசிபி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கருப்பு கவுனி அரிசியில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் நிறைய புரோட்டீன், நார்ச்சத்து, இரும்பு சத்து, விட்டமின் இ, கால்சியம், மெக்னீஷியம். இந்த கருப்பு கவுனி அரிசி உடல் எடையை குறைக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. கெட்ட கொலஸ்ட்ராலை கரைக்கும். ஆந்தோசைனின் என்னும் ஆன்டி ஆக்சிடென்ட் இது தேவையற்ற கொலஸ்ட்ராலை கரைச்சி வெளியேற்றும். HDL என்னும் நல்ல கொழுப்பை அதிகரிக்கும். இரத்த குழாயில் உள்ள கெட்ட கொழுப்பை கரைச்சி வெளியேற்றும். இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கணும்னு நினைக்கிறவங்க கருப்பு கவுனி அரிசியை சாப்பிட்டு வரலாம். இந்த கருப்பு கவுனி அரிசி கேன்சர் வராமல் தடுக்கும். 100 கிராம் கருப்பு கவுனி அரிசியில் 4.9 கிராம் நார்ச்சத்து உள்ளது. கல்லீரலை சுத்தப்படுத்தும். சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இரத்தத்தில் உள்ள சர்க்கரையுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த அரிசி ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய நன்மைகள் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு கருப்பு கவுனி அரிசியில் நிறைய நன்மைகள் நிறைஞ்சு கிடக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.